ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அவர்கள் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி போற்றி. சனகாதி முனிகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் ஞான மழை பொழிந்திட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் பேரருள் அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் உரித்தாகட்டும். அறிவின் மகிமையை அறியாமையே அறியும், உணர்வின் மகிமையை அறிவு ஒன்றே அறியும். சூட்சம உணர்வுகளை உணர்வே உணரும், உணர்வற்ற தன்மையை அதி சூட்சமம் உணரும். விழிகளின் மகிமையை ஒளி ஒன்றே அறியும், செவிகளின் மகிமையை ஓசை ஒன்றே அறியும். நாசிகளின் மகிமையை சுவாசமே அறியும், உள்ளத்தின் மகிமையை உயிர் ஒன்றே அறியும். ஒன்றாகி இரண்டாகி உளவாகிப் பலவாகி தெளிந்தோர்க்கு நதியாகி தெவிட்டாத சுவையாகி அருளாகி பொருளாகி அகிலத்தின் ஆற்றலாகி வினையாகி செயலாகி நிறைவாகி விடுதலையாகி விண்ணிலே மின்னிடும் விண்மீனாய் மலர்ந்திடவே போராடும் அணுக்களே சத்தியம் உணருங்கள். அந்தியில் மலர்கின்ற மலர்களெல்லாம் சந்தியில் மடிந்தே வீழ்வது போல் வீழாது 12 ஆண்டுகளுக்கோர்முறை மலர்ந்திடும் குறிஞ்சியாய் பூத்திடுங்கள், வாடாதும் நிலைத்திடுங்கள். கருவிலே வளர்கையில் கலைகளை போதிப்பதும், உருக்கொண்டு வளர்கையில் தீவிரம் அடைவதும், சிதிலமாகும் உணர்வுகள் சிந்தையை குலைப்பதும் மதியற்ற மானுடர்களின் கலிச்செயல் என்றுணர்க. அமைதியும் நிதானமும் அவசரத்தின் எதிரிகளாகும். வெற்றியும் தோல்வியும் அன்பிற்கு எதிரிகளாகும். விழிப்போடு இயங்கிடவே எதிரிகளை கண்டுணர். உணர்ந்திட்டால் விலகிவிடும், பனிமூட்டம் அகன்றுவிடும். இயக்கமற்று வீற்றிருக்க முயற்சி ஏதும் தேவையில்லை. உணர்வுகளின் உச்சம் தீண்ட பயிற்சிகளும் தேவையில்லை. குருவின் துணையினை நாடுவதும் முறைமையே இயக்கமற்று வீற்றிருக்க இயலாத தருணத்தில். அனைத்தினையும் உம்முள்ளே படைத்தான் ஈசன், அண்டமும் பிண்டமும் ஒன்றெனவே பிரித்தான் ஈசன். ஈசனும் உம்முள்ளே அடைக்கலம் கண்டான், படைத்தவனை தேடு, பரகதியை நாடு. தனிமையை நாடு, தாய் வீடு சேரு. அகத்தினில் கூடு, அன்பே உமது வீடு. தட்சிணாமூர்த்தியே அனைத்தும் என்றே வாழ்ந்திட உம்முள் ஒளிர்பவையே குருவாய் மலர்ந்துவிடும். அன்பினால் நிறைந்த மானுட ஆன்மாக்களே, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனும் சிவ குருவின் அருளுரைதனை ஆழமாய் செவி மடுங்கள். சத்தியம் உணர்வீர்கள். ஞானம் என்பது ஒரு மானுட ஆன்மாவானது மற்றவோர் மானுட ஆன்மாவிற்கு ஒளியாய் பகிரக்கூடிய ஆற்றல்களாகும். ஓசையாய் மலர்ந்து சொற்களாய் பகிரப்படுவது யாவுமே உயிருக்கு உரித்தான எரிபொருளாகும். மானுடர்களுக்கு உயிராற்றல்கள் குன்றி வருவதினால்
தெய்வீக ஓசைகளை நாடுகின்றனர். ஆன்மாவிற்கான எரிபொருள் என்பது ஒளி ஒன்றே. விழிகளின் பார்வை ஒன்றே ஆன்ம ஆற்றல்களை ஈர்த்து பெற்றிடும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனும் நாமம் ஏற்றிட்ட ஈசத்துளியின் தன்மை மற்றும் இயக்கம் குறித்தே உணர்ந்திடுக. ஈசத் துகளாய் வெளிப்படும் உன்னத அணுக்கள் யாவும் மாறுபட்ட ஆற்றல்களைக் கொண்டிருக்கும். அவ்வகையில் தட்சிணாமூர்த்தி எனும் ஈசத்துளியும் தனித்துவம் வாய்ந்ததே என்றுணர்க. ஒவ்வொரு மானுடர்களின் ஆன்மாவினிலும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனும் ஓர் பாதரசத் துகள் உண்டு என்றறிக. இப்பிரபஞ்சத்தில் நிலைத்திருக்கும் தட்சிணாமூர்த்தி எனும் அணுக்கள் யாவும் இயங்கா தன்மை கொண்டவை. எந்த ஒரு சூழலுக்கும் அடிபணியாது, எத்தருணத்திலும் உருகி கரையாது. மானுட ஆன்மாவினில் உள்ள தட்சிணாமூர்த்தி துகள் என்பதும் இயங்கா தன்மை கொண்டது, உருகி கரைந்திட இயலாதது. எனினும் ஸ்ரீ கால பைரவரால் யாம் இத்தருணத்தில் மானுட சிரசுகளை தீண்டியுள்ளோம் என்றுணர்க. எனினும் யாம் உருகவோ இயங்கவோ முற்படவில்லை என்றுமே உணர்ந்திடுக. எனினும் 108 சதுர் யுகங்கள் நிறைவடைவதினாலும் மீண்டும் ஓர் 108 சதுர்யுக காலங்கள் உருவாக்கம் காண்பதினாலும் யாம் எமது தன்மையிலிருந்து சற்றே இளகி உள்ளோம். ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அன்பு ஆன்மாக்கள் தங்களது சிரசினில் உட்பிரவேசம் கண்டுள்ள தட்சிணாமூர்த்தி எனும் ஆன்ம கருத்துகளினை உணர முற்படல் வேண்டும். யாம் உருகி கரையாவிடினும் சிரசினில் உட்கலந்துள்ளோம் என்பதே சத்தியமாகும். சத்திய யுக வாசிகளுக்கு மாத்திரமே யாம் சிரசினில் உட்புக இயலும். ஏனையோருக்கு ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் வீற்றிருந்தே செயல் புரிவோம். இத்தருணத்தில் சிரசினை அடைந்து கபால வாயிலுக்கு அருகினிலேயே யாம் வீற்றிருப்பதனை உணரக் கடவது. இதன் மூலம் குருதியானது காந்த அதிர்வலைகளை அதிகமாக பெறத் துவங்கும். குருதி ஈர்க்கப்பட்டு மேலேற்றம் கண்டிடும். யாம் இயங்கா தன்மையை ஏற்றிருப்பதினால் தனித்துவம் வாய்ந்த எந்த ஒரு செயலினையும் ஏற்பதில்லை. எமது தன்மை என்பது அனைத்தும் இயற்கையாய் நிகழ்ந்தேறும் என்பதாகும். அணுக்கள் யாவும் அதனின்று வெளிப்படும் காந்த அலைகள் மற்றும் வெப்ப அலைகள் மூலம் ஒன்றோடு ஒன்று கலப்புற்று பல்வேறு ஆற்றல்களை உருவாக்கிடும். இயங்கும் சக்தி கொண்ட அணுக்களோ உருவாக்கப்பட்ட ஆற்றல்களை தனது எரிபொருளாக ஏற்றுவிடும். இயங்கும் அணுக்களிலிருந்து கழிவுகள் உருவாகும். சில தருணங்களில் அணுக்களின் கழிவுகளும் காந்த அலைகளை ஏற்று உருகி கரைந்து அழியும். எனில் அறிய வேண்டியது யாது? அனைத்தும் தன்னிச்சை செயலாய் நடைபெறும் என்பதாகும். கலியுகத்தின் எல்லை எனும் காரணத்தினால் எல்லாம் இறைவனின் செயல் எனும் தத்துவ நிலை மறைக்கப்பட்டுள்ளது. அமைதியாக வீற்றிருந்து குன்றிய இயக்கங்களை ஏற்று சரணாகத நிலையில் செயல் புரிவோர் யாவரும் சத்தியத்தினை எளிதாய் உணர்ந்திடுவர். எத்தருணத்திலும் யாம் இயங்க முற்படாத காரணத்தினால் எமது பூரண ஆற்றல்களும் வெளிப்படாது. எனினும்
சத்திய யுகத்தினை மலர்த்துகின்ற மானுடர்களுக்கு அதீத காந்த அதிர்வு அலைகளை பொழிந்திருப்போம் என்றுணர்க. இதன் மூலம் குருதியின் அதிர்வு தன்மை ஓங்கிடும். மேலும் உருகி கரைந்து இயங்கும் ஆன்ம துகள்களும் எமது துகளின் ஆற்றல்களை பெற்றிடும். தேவியர்களின் ஒடுக்கத்தினால் எண்ணற்ற ஆத்ம கருக்கள் உருகி கரைய முற்படுகின்றன. அவையாவும் எமது ஆற்றல்களை எளிதாய் ஏற்றுவிடும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனும் நாமம் ஏற்ற துகளானது சிறப்பு வாய்ந்த துகளாக கருதப்படுவதன் காரணம் அறிந்திடுக. எத்தருணத்திலும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் யாம் உருகி கரைந்து ஆற்றல்களை பொழிவதில்லை. ஏனெனில் எமது பாதரசத் துகள் என்பது மிகவும் அடர்தன்மை வாய்ந்தது, மிக மிக குன்றிய வெற்றிடத்தினை கொண்டிருக்கும். எமது பாதரசத்தின் தன்மை என்பது வீரியமானது, உருகாத்தன்மை கொண்டது, வெற்றிடம் அற்றது மற்றும் தூய காந்த ஆற்றல் நிறைந்தது என்றே உணர வேண்டும். ஓர் அணுவிற்குள் வெற்றிடம் நிறைந்திருந்தால் அவ்வணுவானது இயங்கும் தன்மையினை எளிதாய் ஏற்றுவிடும். இடம் விட்டு இடம் பெயர்வது, ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்துவது, உருகி கரைவது இவை யாவும் வெற்றிடம் நிறைந்த அணுக்களின் தன்மையாகும். வெற்றிடம் அற்று இறுகியே நிலைப்பதினால் யாம் அசையா தன்மையினையும் இயக்கமற்ற தன்மையினையும் ஏற்றிருப்போம். வெட்ட வெளியினை நோக்கி பயணிப்பதனையும் தவிர்த்து விண் ஆற்றலாகவே வீற்றிருப்போம். மானுடர்கள் பிறந்து பிறந்து மடிகின்றனர். இவையாவும் இயக்கத்தினை சார்ந்தது. எமது துகளின் தன்மையினை ஏற்றுவிட்டால் பிறப்பும் இறப்பும் அற்ற பெரு வாழ்வு சித்திக்கும். எமது துகள் வெளிப்படுத்தும் காந்த அதிர்வு அலைகள் உங்களுடைய சிரசினில் கலப்புறுவதனை உணரக் கடவது. அனைத்தும் இறைவனின் செயலே என்று தீர்க்கமாய் எண்ணி செயலாற்றும் தன்மை கூடிவிடும். தானே இறைவன் எனும் சத்தியத்தினை உணர்ந்து இயங்கா தன்மையினையும் ஏற்றுவிடலாம். அனைவரும் சில காலங்களுக்கு அறிவுறுத்தப்படும் பயிற்சிகளை ஏற்க கடவது. பின்னர் ஆழ் மனதின் கட்டளைகளை ஏற்று இயங்க கடவது. தீவிர பயிற்சிகளும் முயற்சிகளும் இன்றியே எளிதாய் ஒடுக்கம் கண்டு உயரிய விண்மீனாய் நிலைத்திருக்க இயலும். உணர்ந்து செயலாற்றக் கடவது. எமது இருப்பு நிலையை உணர்ந்திட முயற்சிகள் ஏதும் தேவையில்லை. ஆழ்ந்த மன ஒடுக்கமே சத்தியத்தினை உணர்த்திவிடும். இரவாமையும் பிறவாமையும் சித்திக்க இயக்கமற்ற தன்மை ஓங்கிட பூரண சரணாகதம் நிலைத்திட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் பரிபூரண ஆசிகள்.